ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன். அது நான் தான் மிதுன்ஸ் பாட்காஸ்ட்டுங்கிற சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த பாட்காஸ்ட்டில் வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு கதை ஒன்று சொன்னார். நேற்று நைட் நான் அந்த கதையை கேட்டேன். அந்த கதையிலேருந்து என்ன டேக்அவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நார்மலாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம், பேச போகிறோம், அவ்வளோதான். அதில் ஏதாச்சும் ஒரு டேக்அவே உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஹெட்செட் போட்டுட்டு வெறும் ஆடியோ மட்டும் கேட்டுட்டு நீங்கள் பாட் ஜாலியாக ஒர்க் பார்த்துட்டே இந்த பாட்காஸ்ட்டை கேளுங்க. தென்கட்சி கோ சுவாமிநாதன் வந்து எனக்கு எப்படி அறிமுகம் அப்படின்னா, புத்தகங்கள் மூலமாக தான். இப்படி ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு எனக்கு தெரியும். எங்கள் அப்பாவோட புத்தகங்கள் கலெக்ஷனில் வந்து தென்கட்சி கோ சுவாமிநாதனின் கதை, ஒரு ராஜாவின் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருந்துச்சு. அவரோட வாழ்க்கையை வரலாறு. அந்த புக்கை நான் படித்தேன். அதுக்கப்புறம் அவரை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அவர் சொல்லக்கூடிய கதைகள் கேட்க ஆரம்பித்தேன், அவர் ஸ்பீச்சஸ் கேட்க ஆரம்பித்தேன். ஒரு நல்லாயிருக்கும், ஒரு சூதிங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவர் கதையெல்லாம் சொல்லும்போது ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அவர்கிட்ட அந்த ஒரு ஆர்டிஃபிஷியல்னஸ் இருக்காது. அவன் இங்கே போனனால அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு 4 மனைவிகள் இருந்தாங்க. அப்புறம் வேலை செய்கிறதுக்கு ஒரு 2-3 பேர் இருக்க தானே செய்வாங்க. இப்படி தான் பேசுவார். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி யதார்த்தமாக பேசுகிறது, அவங்க கூடயே உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அது நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கும். சுகி சிவம் சாரோட ஸ்பீச்சஸும் நான் கேட்பேன் அவ்வப்போது. அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லாம் நான் நிறைய ஸ்பீச்சஸ்லாம் கேட்பேன், புத்தகங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த ஹேபிட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு, மறுபடியும் அதை ரீபில்ட் பண்ணணும். பட் அந்த டைமில் சுகி சிவம் சாரோட ஸ்பீச்சஸும் கேட்பேன். தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களோட அந்த புத்தகத்தில் படிக்கும்போது அவர் ரொம்ப எளிமையான ஒரு மனிதர் அப்படின்னு தெரிய வந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பட் அந்த புத்தகத்தை நான் படிக்கும்போதே அவர் வந்து தவறி விட்டார். அதனால் எனக்கு நேரில் பார்க்குறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். பட் அதுக்கு முன்னாடியே அவர் வந்து என்னோட அன்லக்கினஸ் அப்படின்னு சொல்லலாம், அவர் வந்து தவறிட்டார். ஸோ அவரை நேரில் பார்க்க முடியல. ஏன் சொல்கிறேன்னா, அந்தளவுக்கு எனக்கு அவரை பிடிக்கும். அவரோட புத்தகங்களில் வந்து, அவரோட கதைகளில் வந்து அவ்வளோ ஒரு யதார்த்தமான உண்மைகள் இருக்கும். இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா, அந்த புக்கில் எழுதிருந்துச்சு, இந்த காலேஜுக்கெலாம் சீஃப் கெஸ்ட்டாக அவரை கூப்பிடுவாங்கள்ல. இப்போ வரைக்கும், இப்போ கூட ரீசெண்டாக சேலமா என்னையும் இந்த காலேஜில் இந்த சீஃப் கெஸ்ட்டாக இந்த கல்ச்சரலுக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு வரீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் இன்வைட்லாம் வரும். என்னோடய காலேஜ்லேயே வந்து இந்த சீனியர்ஸ்லாம் கூப்பிடுவாங்க. அப்போ எனக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி கூப்பிடுவாங்க, ப்ரோ வாங்க ப்ரோ, இந்த மாதிரி இந்த கல்ச்சரல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குமே மேக்ஸிமம் நான் போய்க்க மாட்டேன். எனக்கு இப்போ இந்த இன்ஸ்டாகிராமர்ஸ்லாம் வந்து கல்ச்சுரல்ஸுக்குலாம் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக ஒரு ஈவெண்ட் ஒரு இதுக்கு போகிறாங்கல்ல, அது வந்து விச் இஸ் ஆக்சுவலி குட் தான். அது வந்து ஒரு பேட்டர்ன் சேஞ்சிங்கான ஒரு விஷயமாக தான் பார்க்கணும். காலேஜ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நான் கல்ச்சுரல் செக்ரட்டரியாக இருந்திருக்கேன். எனக்கு அதனால் தெரியும். காசு தர மாட்டாங்க. செலிப்ரிட்டிஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் ஒதுக்குவாங்க. அந்த அமௌண்ட் கொடுத்தா தான் செலிப்ரிட்டிஸ் வரேன்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க. சில செலிப்ரிட்டிஸ் ஜென்யூனாகவே இருந்தாலும் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பிஆர் அந்த அமௌண்ட் ஆட்டையை போடுறதுக்காக இவ்வளோ அமௌண்ட்டு சார் இவ்வளோ இருந்தால் தான் வருவார் அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. அப்போ காலேஜ் வந்து ஒரு அமௌண்ட் ஒதுக்கணும். செலிப்ரிட்டிஸ் அப்படின்னாலே அதுக்குன்னு ரொம்ப லீஸ்ட்டாக ஒரு அமௌண்ட் தான் ஒதுக்குவாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம ஆர்யாவையும் அனுஷ்காவையும் கூப்பிட முடியாது. ஸோ அந்த அமௌண்ட்டில், அந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஃபேமஸாக இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய பர்சன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிற மேக்ஸிமம் ஆஃப் த முடிவு ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிற முடிவு தான். டீச்சர்ஸ்க்கே தெரியாது. அதனால தான் இந்த கல்ச்சர் இப்படி ப்ரிவேல் ஆகுது. நம்மளாம் அந்த நார்மலாக இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு நார்மலாக யோசிக்கிறோம்ல, கேட்குறோம்ல, இவர் யாருன்னே தெரியல, இவரெல்லாம் ஏன் செலிப்ரிட்டியாக கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதத்தில் வன்மத்தையும் கேட்குறோம்ல. அது வன்மத்தை கக்கிறதுன்னு இல்லை, 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஒன்று வன்மத்தை கக்கிறதுன்னு சொல்லலாம். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னா, ஆப்போசிட்டில் இருக்க பர்சனும் கொஞ்சம் நம்மளை ஒரு செலிப்ரிட்டியாக கூப்பிட்டாங்க அப்படின்னா நம்மளோட ஒர்த் என்ன, நம்ம அந்த ஒர்த்துக்கு தகுந்த சட்டில்னஸோடு நடந்துக்கணும். நம்மளும் வந்து புலிட்டிஃபைங் கைண்ட் ஆஃப் திங்கை காட்டக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட நான் நல்லாவே கவனிக்க முடியுது, அதை அப்ரப்டாக காட்டுறாங்க. நான் எவ்வளோ பெரிய புலித்தேலாம் காலேஜில் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்கடா, டே நீலாம் ஒரு ஆளுண்டி என்கிட்ட வந்து அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துடுது. இன்றைக்கி நிறையா செலிப்ரிட்டிஸ் கிட்ட சூஸ் யர் செலிப்ரிட்டி, ஃபேவரட் பர்சன், ஃபேவரட் செலிப்ரிட்டி வைஸ்லி அப்படின்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன். சூஸ் யர் இன்ஸ்டாகிராம் செலிப்ரிட்டி வைஸ்லி அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு 1 lakhs மேலே ஃபாலோவர்ஸ் இருக்குது, லேக்ஸ் கணக்கில் ஃபாலோவர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதில் ஜென்யூனாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா ரொம்ப கம்மி. இப்போ நான் அப்படி இருக்கேன், அதனால தான் மற்றவங்களாம் இப்படி என் கண்ணுக்கு போடுறாங்கன்னா அப்படி கிடையாது. என்கிட்டயும் அந்த ஜென்யூனிட்டி லேக் ஆகும். ஒரு சோஷியல் மீடியா, சோஷியல் லைஃப்னு வந்துட்டா உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குங்கிறத பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஒரு ஐயா இருந்திருக்காரு. அவர் அந்த டைம் பீரியடில் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்புங்கிற இல்லாத ஒரு டைம் பீரியடில் ரேடியோவில் கதைகள் சொல்ல ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஸ்பீச்சஸ்ஸு அங்கே கூப்பர் பயங்கர ஃபேமஸ் ஆகிருக்கார். அப்போ அஃப்கோர்ஸ் அவரோட க்ரோத் ஒரு செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸ்க்கான க்ரோத். ஆனால் அந்த செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸ்க்கான க்ரோத்தில் இருந்த ஒருத்தரே தன்னை தான் ஒரு செலிப்ரிட்டின்னு நினச்சிக்கவே இல்லை. அப்படி நினச்சிருந்தாருன்னா, சரி எனக்கு பிக்கப் வெஹிக்கிள் அனுப்பிச்சிருங்க, என்னை இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு என்னை பிளேஸில் ட்ராப் பண்ணிடுங்கன்னு காலேஜஸில் யார்கிட்டயாச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னாங்கன்னா அதை பண்ண தான் போகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. அவர் டவுன் பஸ்ஸில் தான் வருவாராம்.
அந்த எந்த காலேஜில் அவர் செலிப்ரிட்டியாக கூப்பிட்டுருந்தாலும் அந்த ஷோ முடிச்சுட்டு மறுபடியும் யதார்த்தமாக பஸ் ஸ்டாண்டில் நின்று வெயிட் பண்ணி பஸ் வந்ததுக்கப்புறம் பஸ் ஏறி போகக்கூடிய ஒரு மனிதர். இப்படியும் மனிதர்கள் வாழக்கூடிய உலகம் தான் அது. ஒரு 1 லட்சம் ஒரு 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 5 லட்சத்துக்கு மேலாம் ஃபாலோவர்ஸ்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா தன்னை தானே ஒரு பெரிய செலிப்ரிட்டின்னு நினச்சி அதை மைண்டுக்கு ஏற்றிக்கிட்டு கொஞ்சம் இந்த புலிஃபையிங் கைண்ட் ஆஃப் தன்னை தானே ஒரு பெரிய இதை பிரதிபலிக்கக்கூடிய பீப்புள்ஸும் வாழக்கூடிய உலகம்தான். இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், நம்மக்கிட்ட என்ன டேக்அவே அதில் எடுத்துக்கலாம், நம்ம எப்படி இருக்கலாங்கிறது ஒன்று நம்ம கையில் இருக்குல்ல. அதுக்காக தான் இந்த பாட்காஸ்ட், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களோட அந்த வாழ்க்கை முறை அது எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்களேன். அவரோட ஸ்பீச்சஸ்லாம் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எனக்கு ஏன் அந்த மனிதர் அவ்வளோ பிடித்திருக்கு அப்படின்னு. நான் ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர். நேற்று நைட் நான் ரெகுலராக தூங்கும்போது அவரோட ஸ்டோரிஸ் ஏதாச்சும் போட்டு காது பக்கத்தில் வச்சுருவேன். யார் கூடயாச்சும் பேசிகிட்டே தூங்குற மாதிரி எனக்கு இருக்கணும். யாராச்சும் எனக்கு கதை சொல்லணும், அப்போ தான் தூக்கம் வருது இப்போல்லாம். இல்லை எதனால் இந்த ஒரு பழக்கம் எனக்கு வந்துச்சுன்னு தெரியல. பட் இப்போ ரீசெண்டாக தான் பழகினேன். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு காலத்துலனா வருஷங்களுக்கு முன்னாடி பாடல்கள் கேட்டால் தான் எனக்கு தூக்கம் வரும். அதுவும் ஹெட்செட் போட்டுட்டு பாடல்கள் கேட்டால். அப்புறம் ஹெட்செட் இல்லாமல் பாடல்கள் கேட்டால் தூக்கம் வந்துச்சு. அப்புறம் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் தூக்கம் வந்துச்சு. ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா வந்து படுத்தோன்னே தூங்கிடுவேன். எந்த விதமாக எதுவுமே யோசிக்க மாட்டேன். யோசிக்கிறதுக்கான எல்லாமே கொஞ்சம் நிறைவாக இருந்துச்சு. வந்து படுத்தா இப்படிங்கிறக்குள்ள எனக்கு தூக்கம் வரும். அது மேக்ஸிமம் என் ஃபேமிலிக்கே உண்டான ஒரு டிஃபெக்ட் தான். எங்கள் ஃபேமிலியில் நல்லாவே எவ்வளோ பெரிய ட்ராஜடி நடந்திருந்தாலும் தூக்கம் வேறு, பசி வேறு, ட்ராஜடி வேறு அப்படிங்கிறது அன்னப்பறவை மாதிரி பிரித்து பார்க்கக்கூடிய பக்குவமான ஃபேமிலி தான் நம்ம ஃபேமிலி. அதனால் தூங்கிடுவேன் நல்லா. பட் இப்போ ரீசெண்டாக வந்து எனக்கு அவரோட கதைகள் கேட்காம என்னோடய ஸ்லீப் சைக்கிள் சரியாக இல்லை, என்னோடய ரொட்டீன் சரியாக இல்லை, நானே கொஞ்சம் சரியாக இல்லை, என்னோடய லைஃப் வந்து எதை நோக்கி போகுதுன்னு தெரில. அட் த மோஸ்ட் லோயஸ்ட் அப்படிம்பாங்கள்ல, அட் த மோஸ்ட் லோயஸ்ட் ஃபேஸ் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஃபேஸில் தான் நான் கோ த்ரூ பண்ணுறேன் நான் நினைக்கிறேன். பட் அதை நான் பார்க்கக்கூடிய கண்ணோட்டமும் பார்வையும் வேறு. அதுலேருந்து நான் கற்றுக்கிறேன்னா இல்லையா, நம்ம எப்படி நம்ம லைஃப் அப்ரோச் பண்ணுறோம், அந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன், இதுலேருந்து நான் மீண்டு வருவேனா மாட்டேனா, மீண்டு வரக்கான ஸ்டெப்ஸ் எப்படி எடுக்கலாம், அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது லைஃப் என்னை எப்படி ட்ரீட் பண்ணுது, அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், இதெல்லாம் நான் பர்சனலாக அந்த ஒரு வில் பவர் அதெல்லாம் ஸோ அது இருக்கிறனால இதை டேக்கிள் பண்ணி வந்துடுவேன். அது பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்க அந்த கொஞ்சம் இம்பேலன்ஸான ஒரு டைமில் வந்து தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் எனக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர். நைட் அவரோட கதைகள்லாம் கேட்டுட்டு படுத்துங்கிறது. அப்படி நான் நேற்று கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு கதை ஒன்று கேட்டேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் உங்ககிட்டே அடிக்கடி சொல்லியிருந்திருக்கேன் அதை பற்றி. ஸோ அதனால மறுபடியும் அந்த கதையை பற்றி உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட ஸ்டைலையே சொல்லணும் அப்படின்னா, ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். அதே ஊரில் ஒரு செல்வந்தரும் ஒருத்தர் இருந்தார். ஒரு அருமையான மாளிகை ஒன்று, சூப்பரான அவர் அடிக்கடி ஆங்கில வார்த்தைகள் யூஸ் பண்ண மாட்டார். ஒரு நல்ல மாளிகை ஒன்று கட்டியிருந்தார். நல்ல ஜொலிக்கிற மாதிரி, ராஜாவே பார்த்தா கண்ணு வைக்கிற மாதிரி ஒரு மாளிகை. ஊர் மக்கள்லாம் ஆஹா பா பிரமாதம்ப்பா, என்னம்மா கட்டிட்டாரு, தன்னை யாருன்னு காமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் பார்த்து நல்ல பிரம்மாண்டமாக பிரமிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு தருணம். இவருக்கு பெருமை கொள்ளலை. ராஜாவை விட நல்லா பளிங்கு மாளிகை கட்டிட்டோம், நல்ல ஒரு அழகான ஒரு மாளிகை, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பெருமை கொள்ளலை. அப்புறம் ஊரில் ஒரு 4 செல்வந்தர் இருப்பாங்களே, அவங்க வந்து விலைக்கும் கேட்டு பார்த்தாங்க. இவர் கொடுக்க மாட்டேன்ட்டார். ஏன்னா மாளிகை கட்டிட்டோம், பார்த்து கட்டியிருக்கோம், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அது என்னோடய பெருமைக்காக இருக்கட்டும், நான் விற்க மாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கார். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் முழிச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு தகவல் வருது. பளிங்கு மாளிகை இது மாதிரி அவரை மாதிரியே பேச ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஏதோ இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கேன். திடீர்னு ஒரு தகவல் வந்துச்சான், பளிங்கு மாளிகை வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த செல்வந்தர் வந்து போய் பார்க்குறாரு, ஐயோ நான் கட்டின பளிங்கு மாளிகை வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நம்ம வேறு நிறைய பேர் வாங்குறேன்னு வேறு சொன்னாங்க, நம்ம அப்பயே கொடுத்துருந்தோம்னா ப்ராஃபிட்டாச்சும் வாங்கியிருக்கலாம். அப்போது அவரோட 2வது பையன் ஒருத்தர் வந்து சொன்னானா, அப்பா நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, மாளிகை எரிறதை நினச்சி நீங்கள் கவலையே பட வேண்டாம், இது வந்து நான் ராஜா கிட்டே நேற்று நைட்டே விற்றுட்டேன், உங்களுக்கு தெரியாமல் 3 மடங்கு ப்ராஃபிட் வந்துச்சு, அதனால நான் விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லியிருக்கான். இவருக்கு உடனே சந்தோஷம் கொள்ளலை. அப்பாடி நம்ம காப்பாற்றப்பட்டு விட்டோம், அப்போ அந்த மாளிகை என்னோடது இல்லை அப்படிங்கும்போது இவருக்கு சந்தோஷம் கொள்ளலை. மறுபடியும் மூத்த பையன் வந்து சொல்கிறானா, அப்பா அவசரப்படாதீங்க, நேற்று சின்னவன் பேசினது வெறும் பேச்சுவார்த்தையோடு தான் இருக்குது, இனிமேல் தான் நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும், இனிமேல் தான் நீங்கள் அந்த காசெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அந்த ப்ராசஸ்லாம் இதுக்கப்புறம் தான் நடக்கும் அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கான்.
அப்போ அந்த மாளிகை இன்னும் அஃபிஷியலாக ரெஜிஸ்டர் ஆகாதனால இப்போ இவரோடது தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ மறுபடியும் அந்த மாளிகை என்னோடது அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு வந்து மனசு கஷ்டமாக இருந்துச்சாமா. இது வந்து ஒரு கதை. இதுலேருந்து இந்த கதை வந்து தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் சொன்னது. இதுலேருந்து நம்ம அந்த டேக்அவேவாக அவர் என்ன சொன்னார்னா, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நான் நிறைய பாட்காஸ்ட்லாம் கொஞ்சம் ரெகுலராக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எது ஒன்று மேலேயுமே பற்று வைக்காதீங்க, அது உங்களே ஒரு நாள் பற்று எரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டுருக்கேன். அந்த மாதிரி தான் அந்த மாளிகை என்னோடதுன்னு நினைக்கும் போது அவர் கஷ்டப்படுறார். ஐயோயோ இன்னும் இந்த மாளிகை விற்கலையா, இப்போ என்னோடது தானா, அப்போ என்னோட பாரம் தான் அத்தனையும், முடிச்சுட்டங்கடா என்னை அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. முடிச்சு விட்டிங்க பாய், இருங்க பாய் அப்படிங்கிற மொமெண்ட்லாம் எல்லார் லைஃப்லையும் நடக்காது, அது ரொம்ப ரேர் தான் போல். அப்போ அந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறார். எது என்னோடது அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு கஷ்டம் வந்து சேருது, அது என்னோடதில் அப்பாடி அப்படின்னு நினைக்கும்போது நம்மளுக்கு அந்த நிம்மதி வந்து சேருது. இது வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்த அந்த ஒரு சுச்சுவேஷனல் சப்ஜெக்டிவாக இருந்தாலும் அது ஓவரால் டேக்அவே அப்படிங்கிறது இதுதான். எது ஒன்று மேலேயுமே பற்று வைக்காதீங்க அப்படிங்கிறது தான் ஓவரால் டேக்அவே. நிறைய பேர் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கவங்களை அப்சர்வ் பண்ணி அந்த ஒரு பழக்கம் உங்களுக்கு வந்துருச்சுனாலே நீங்கள் நிறைய விஷயம் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள உங்களை சுற்றி இருக்கவங்களை அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு கட்டத்தில் டூ மச் ஆஃப் அப்சர்வேஷன் இட் கில்ஸ் எவ்ரி திங். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே எல்லாமே இங்கே ஹியூமன்ஸ் தான். நல்லா அப்சர்வ் பண்ணி பழகிட்டோம்னா ஒருத்தங்களோட இன்டென்ஷன்ஸ் என்ன, எது ஃபேக்காக இருக்குது, எது ரியலாக இருக்குது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா டூ மச் ஆஃப் நாலேஜ் வில் கில் எனிதிங் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அதிகபட்சமான நாலேஜ் இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை பற்றின ஒரு புரிதலில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கிடும் அந்த அதிகபட்சமான நாலேஜே. இது எல்லாத்துலேயுமே அப்ளை ஆகும். இது நான் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்ச ஒன்று. அது காதலாக இருக்கலாம், மனிதர்களை புரிஞ்சுக்கிற விதமாக இருக்கலாம், நீங்கள் நேசிக்கிற கிராஃப்டாக இருக்கலாம். எது ஒன்று உங்களுக்கு அதிகமாக நாலேஜும் புரிதலும் கிடைக்குதோ அதான் சொல்கிறேன்ல, எக்ஸஸ் ஆஃப் புரிதல், எக்ஸஸ் ஆஃப் நாலேஜ் அந்த பர்டிகுலர் திங்கே அது ரூயின் பண்ணிடும். ஸோ கொஞ்சம் சட்டிலான நாலேஜ் இருக்கிறதே நல்லது தான். நம்ம கொஞ்சம் டம்ப்பாக இருக்கிறது ரொம்பவே நல்லது தான். ஆக்சுவலாக யதார்த்தமான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம். ஒரு நல்ல ஒரு அப்சர்விங் ஸ்கில்லு, ஒரு ஞானம்பாங்கல்ல, மோர் தென் நாலேஜ். ஏன்னா நாலேஜ் வந்து இட் கம்ஸ் வித் ஜென்ரல் நாலேஜ். அந்த ஃபேக்ட் என்ன, இப்போ இதை யார் ரூல் பண்ணா, இப்போ ஃப்யூச்சர் எப்படி ப்ரெடிக்ட் பண்ண போகிறீங்க, சென்செக்ஸ்னு என்ன, இந்த மாதிரி அந்த ஜென்ரல் நாலேஜ்லாம் இல்லாமல் மெயின் ஞானம்னு ஒன்று, புரிதல் தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல, த பேசிக் எபிலிட்டி டு திங்க் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுவே ரொம்ப எல்லா விதத்துலையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுனாலும் நம்மளை கொஞ்சம் ரூயின் பண்ணிடுது. சில விஷயங்கள் நம்ம ரொம்ப யோசிக்காமல் ஃப்ளோவில் விட்டுறணும் போல். அது ஃப்ளோவில் விட்டால் தான் அது அதுவாக வந்து நடந்து அச்சு பிடிச்சி ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகி அமுந்தி ஓகே அப்படின்னு அது செட்டில் ஆகிறதுக்கான டைம் கொடுக்கணும். அதுக்குள்ளே அது இப்படி செட்டில் ஆகணும், அது இப்படி அப்ரோச் பண்ணோம்னா அது அப்படி ஆகும், அப்போ இப்படி நடக்கும்போது அப்படி நடந்துச்சுன்னா நம்ம இப்படி டேக்கிள் பண்ணணும், இதுக்காக தான் இப்படி பண்ணணும். ஓகே, அப்போ நம்ம எதுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ், பேசாமல் நம்ம ரூம்குள்ளேயே தனியாக அமைதியாக இருந்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் உங்களை விட்டுரும். அது நல்லதில்லை, நான் அனுபவித்து சொல்கிறேன், அது நல்லதே கிடையாது. ஹியூமன்ஸோட பேசிக் குவாலிட்டியே வந்து டு சோஷியலைஸ் அது இருக்கணும், அது ரொம்ப தேவை. இல்லாட்டி கண்ணை கட்டி நம்மளை வந்து யம தர்மராஜா கையை கட்டிட்டு கூப்பிட்டு போயிடுவார். நம்ம அந்த ஜேர்னி ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சி போயிட்டுருப்போம். அந்த ஜேர்னிக்கு சீக்கிரமாக எண்டு வந்துடும், நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஸோ நார்மலாக ஹியூமன்ஸ் கிட்ட அவங்க எரர் மட்டும் பார்க்காம கொஞ்சம் சோஷியலைஸ் ஆகி ஜாலியாக சில்லாக அவங்க அப்படி தான், அவ்வளோதான், அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக நம்மளை வச்சுக்கிறக்காகவாச்சும் நம்ம சோஷியலைஸ் ஆகணும் அப்படிங்கிறது நான் ரீசெண்டாக கண்டுபிடிச்சேன். இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு தெரில. அதெல்லாம் விட்டுட்டு பேக் டு தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்களோட கதை. ஸோ இந்த டேக்அவே இது தான். எது என்னது அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்து மேலே பற்று வைக்கிறீங்களோ, நீங்கள் நிறைய பேர் நான் அந்த அப்சர்வ் பண்ணும்போது கவனிச்சா தெரியும், மதத்து மேலெலாம் சில பேர் அதீத பற்று வச்சுருப்பாங்க. அவங்களால எது ஒன்றுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ஃப்ரீயாக உங்கள் ஒப்பீனியனை பேச முடியாது. அபவுட் கேஸ்ட் நீங்கள் யோசிச்சு பேசணும், தயக்கத்தோடையே பேசணும். எங்கேயாச்சும் அஃபண்ட் ஆயிடுவானோ லூசு கூமுட்டை அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும்ல. நல்ல வேலை ஃப்ளோவில் அப்படி உங்களுக்கு பயம், அந்த தயக்கத்தோடையே அவங்ககிட்ட இருக்கணும். அது உங்களோட யதார்த்தத்தையும் கெடுத்துரும். நம்மளை சுற்றி நல்ல பீப்புள் இருந்தால் கூட நான் ஒரு பேரியர் வச்சுருக்கேன், எனக்கு இந்த கேஸ்ட் தான் முக்கியம், எனக்கு இந்த மதம் தான் முக்கியம் அப்படின்னு அது மேலே நான் தீராத பற்று வச்சுருக்கேன். உயிரற்ற ஒரு சொசைட்டி உருவாக்குன ஒரு சிஸ்டமைஸ்டு விஷயத்து மேலே பற்று வச்சு எனக்கு பக்கத்தில் இருக்க யதார்த்தமான மனிதர்களை இழக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. எனக்கு பக்கத்தில் இருக்க யதார்த்தமான மனிதர்கள் வேணும், எல்லா மதத்துலேருந்து எனக்கு அன்பு வேணும், எல்லா கேஸ்ட்லேருந்து எனக்கு நண்பர்கள் வேணும், அன்பு வேணும். இன்ஃபேக்ட் அந்த சிஸ்டமே வேண்டாம். ஒரு கட்டத்தில் அது யோசித்து பார்த்தோம்னா சில புத்தகங்கள் படிக்கும்போது அது ஏன் உருவாச்சு, அது உருவானதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க கொடுத்தாலும் அதை மக்கள் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அதை வச்சு அது எப்படி அந்த பவர் வரும்போது
அந்த டாமினன்சியை வச்சு அது எப்படி மக்கள் மிருகமாக மாறினாங்கன்னு சில புத்தகங்களில் படிக்கும்போதும், சில விஷயங்கள் ஓவராலாக புரிஞ்சுக்கும் போதும், நம்ம ஒரு விஷயத்தை நம்பி வச்சுருக்கோம்ல ஒரு பற்று, அதெல்லாம் உடச்சி கிழிச்சு தூக்கி போட தான் தோணுது நம்மளுக்கு. அதோட புரிதல் இருக்கிறனால இன்னமும் நம்மளோட ஈகோவுக்கு தீனி போட்டுக்கிட்டு நமக்கு இதுதான் கரெக்டு, அது அப்படி தான் நடந்துப்பாங்க முன்னோர்கள்னால் அப்படி தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த நொட்டு சாக்கம் சொல்லிக்கிட்டு இன்னும் அது மேலே பற்று வச்சுக்கிட்டு நான் அது அப்படி போக விரும்பலை. ஸோ எனக்கு என்னோடய மென்டல் பீஸ் ரொம்ப முக்கியம். எனக்கு யார் என்ன சொன்னாலும் நான் அஃபெண்ட் ஆகக்கூடாது. எவனாச்சும் ஒருத்தன் என்னை பார்த்து பல்ல காமிச்சா கூட நீ இதுக்கெலாம் லாய்க்கே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட நான் அஃபெண்ட் ஆக மாட்டேன். அட் தி எண்ட் ஆஃப் தி டே எனக்கு மென்டல் பீஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவன் சொல்கிறனால நான் அதை என்னோடய கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும்ல, நான் என்ன கேப்பபிள் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஐ மே ப்ளே டம்ப் அமாங் த பீப்புள், பட் ஐ நோ மை ஒர்த். அதை நான் வெளியே காமிச்சிக்கிறது, ஐ மீன் நானும் இல்லை, நான் எல்லாத்தையுமே ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்ல. நம்ம ஏன் அது வேறு எல்லா விஷயத்துக்குள்ளேயும் போய் மாட்டிக்கணும்? ஏன் சோஷியலைஸ்டாக நம்மளோட பேரண்ட்ஸ் நம்ம ஜென்ரேஷன்ஸ் வைஸாக கொண்டு வர பிலீஃப்ஸை நம்மளும் கேரி ஆன் பண்ணிக்கிட்டு அது மேலே பற்று வச்சு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம பற்று வைக்கும் போது இனிஷியல் ஸ்டேஜில் தான் அது பற்றுன்னு தெரியும். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அது உங்களுக்குள்ளே ஊறிடும். அது உங்களுக்குள்ளே ஊறிடுச்சுன்னா அது உங்களோட டெய்லி ஹேபிடன்ட் மாதிரி உங்கள் மைண்டுக்குள்ளே அது பின்னி பேசஞ்சு இட் வில் பிகம் அ ஆர்கன் இன்சைட் யுவர் மைண்ட். ஒரு பீனியல் கிளாண்ட் மாதிரி மதங்கிறது ஒரு கிளாண்டாகவே மாறிடும். ஸோ உங்களால் டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாது. நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கரெக்டாக இல்லையாங்கிற கொஸ்டினுக்கே நீங்கள் போக மாட்டீங்க. பிகாஸ் அது உங்களுக்குள்ளே ஒரு ஹேபிட்டண்ட்டாக மாதிரி இதுதான் உலகம், என் உலகம். நீங்கள் ஒரு பார்வையில் இந்த உலகத்தில் பார்க்குறீங்களா, அதுதான் உலகம், இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க சி அப்படின்னு நீங்கள் மற்றவங்கள தான் ப்ளேம் பண்ண நம்ம மனசு போகுமே தவிர்த்து எதுவுமே கூடாது. பீஸாக சில்லாக யார் மேலேயும் எது மேலேயும் பெரிய பற்று இல்லாமல், அந்த இருந்தாலும் அந்த பற்று புரிதலோடு இருக்கணும். இப்போ மாறான்னு நான் ஒரு பப்பி வளர்க்குறேன், ஹீஸ் ஆல்மோஸ்ட் மை என்னோடய சோல். கிட்டத்தட்டன்னா நான் எப்படி சொல்கிறேன்னா, அது ஒரு பப்பி தான். நான் எல்லாம் அந்த நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி எக்ஸாகரேட் பண்ணி அப்படி ஒரு வீட்டில் ஒரு டாக் இருக்குது, டாகாகவும் பார்க்கணும், அதை வீட்டில் ஒரு மெம்பராகவும் பார்க்கணும். அது ரெண்டுமே எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்ட்டு எனக்கு தெரியும். சில பேர்லாம் பப்பி டோன்ட் கால் ஹிம் டாக், டோன்ட் கால் ஹிம் மாறானோ, ஹீஸ் ஒரு ஃபேமிலி பேர். என்னடா எதுக்கு வெளியே இவ்வளோ பகட்டு தன்மை, நைட்டு எப்படின்னு கேட்ட பூட்டிட்டு வீட்டு காவலுக்காக கூட தான் போகிறேன், நீ அதுக்கு தான் நீ வாங்கி வச்சுருக்க. நானாச்சு ப்ராக்டிக்கலாக நாங்களாம் இப்படி பேசினாலும் அது நாங்கள் மாறாவை பார்த்துக்கிறது நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், அவ்வளோ பாண்ட் இருக்கும் எங்களுக்குள்ள. பட் அந்த ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் திங்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறேன். இப்போ மாறா எனக்கு புரியும், அவனோட லைஃப் ஸ்பேன் 12 years தான். அவனோட லாஸ் எங்களுக்கு பெரிய லாஸ் ஆக போகுது, என் அம்மாவையும் அப்பாவையும் அது அஃபெக்ட் ஆக போகுது. இதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் மாறா வாங்குறேன். அப்போ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என் அம்மாக்கும் அப்பாவுக்கும் அந்த மைண்ட் செட்டும் நான் பண்ணுறேன். நான் சென்னைக்கு போயிடுவேன், மாறா இங்கே தான் இருப்பான், மாறா வீட்டில் ஒரு மெம்பர் மாதிரி மாறிடுவான். பட் 10 years தான் அவனோட லைஃப் பீரியட். அதுவும் உங்கள் மைண்டில் இருக்கணும். நம்ம என்னைக்காக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம கையை விட்டு போயிடும் அப்படிங்கிற ப்ராக்டிக்கல் உண்மை உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். சில விஷயங்கள் கையை விட்டு போகாது, சில விஷயங்கள் என்னைக்காக இருந்தாலும் உங்கள் கூட இருக்கும். அதாவது நம்மளோட தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல, நமக்கான விஷயங்கள் ஒன்று இருக்குல்ல, த வே ஐ திங்க், என்னோடய எஜுகேஷன், என்னோட நிழல், இதெல்லாம் என்றைக்குமே என் கூட இருக்கும். இதெல்லாம் தாண்டி அவுட் ஆஃப் மீ இந்த வேர்ல்டுலேருந்து எனக்கு சில விஷயங்கள் கிடைக்கும். அது உயிருள்ள ஒரு பொருளாக இருக்கலாம், உயிரற்ற பொருளாக இருக்கலாம், இட் கேன் பி எனிதிங், எனி ஃபார்ம் ஆஃப் எனிதிங். அதுவும் சில விஷயங்கள் சில பேர்த்துக்கு லாங் லாஸ்டிங்காக வரும். கடைசியில் அந்த புழு நம்மளெல்லாம் மண்ணுக்குள்ளே போய் அரிக்கிற வரைக்கும் அந்த சில விஷயங்கள் நம்ம கூட வரும்ல, அது மேஜிக். இட் ஹேப்பன்ஸ். பட் எல்லார் லைஃப்லையுமே இட் ஹேப்பன்ஸ் அட் சம் பாயிண்ட். சில பேர் அந்த மேஜிக் ரியலைஸ் பண்ணி அதை பத்திரமா பார்த்துக்கிறாங்க. சில பேர் அது மேஜிக் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது தெரியாமல் உதாசீனப்படுத்திடுறாங்க. சில பேர் அது மேஜிக் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு தெரிஞ்சாலும் வாழ்க்கையில் வாங்கின சில செருப்படிகள்னால மேஜிக்காகவே இருந்தாலும் எனக்கு மென்டல் பீஸ் போதும், இந்த மேஜிக் வேண்டாம் அப்படின்ட்டு ஒதுங்கி நிற்கிறாங்க. அந்த மாதிரி ஸோ லைஃப் அப்படியே பீஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிவிட்டு எது மேலேயுமே பற்று வச்சுட்டு போட்டு சொரிஞ்சுக்கிட்டு அரிச்சுக்கிட்டு கிரஞ்சன்ஸோட வெஞ்சன்ஸோட தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்கள் மாதிரி அந்த மனுஷனை அதான் அந்த புத்தகம் படிக்கும்போதும் அவர்களோட கதைகள் கேட்கும்போதும் அந்த கதையை தாண்டி அந்த மனுஷன் எப்படி பிரதிபலிக்கிறார் பாருங்க எனக்குள்ளே. எவ்வளோ ஒரு இந்த பாட்காஸ்ட்டே நான் பேசுகிறேன்னு எனக்கு தெரியும். நான் படபடன்னு பேசக்கூடிய ஆள், நேர்லையுமே அப்படி தான். ஹலோ மீட் மிஸ் மித்துன நான் தான். இன்றைக்கி நான் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா, தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களோட ஸ்பீச் ஒன்று கேட்டேன். நேற்று நைட் நாங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பீச் இப்படி பேசக்கூடிய ஆள் நான். அவர் ஒரு நிதானமான ஆளா. ஸோ எனக்கு இந்த பாட்காஸ்ட்டே நிதானமாக பேசணுன்ட்டு எனக்கே தெரியாமல் சப்கான்ஷியஸ் நானே இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பாட்காஸ்ட் படபடன்னு பேச நல்லா இருக்கா,
இல்லை ரிலாக்ஸ்டாக இந்த மாதிரி பேச நல்லா இருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரே ஒரு விஷயம் கடைசியாக உங்ககிட்ட சொல்லிவிட்டு இந்த நான் பாட்காஸ்ட்டை முடிச்சுக்கிறேன். என்னென்னா, தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களை ஒரு ஸ்டேஜில் பேசிட்டு வந்திருக்காரு. சுகிசிவமும் அந்த ஸ்டேஜில் பேசிட்டு காலையில் பேசிட்டு போயிருக்காரு. அவர் கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு பையன் கூப்பிட்டு கேட்டானா, சார் சுகிசிவம் வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமாக பேசுகிறாரு, அப்படியே அவர் பேசுகிறத கேட்டால் துட்டிக்குது புஜம், ஏதாச்சும் பண்ணுமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ரொம்ப காமாக பொலைட்டாக அவ்வளோதான் வாழ்க்கை, இதுதான் பார்த்துக்கலாம், ஹேண்டில் பண்ணுங்கள், புரிஞ்சுக்கோங்க, அன்பை இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஒரு எது சார் நாங்கள் எப்படி சார் நாங்கள் எதை எடுத்துக்கிறது, எதை நாங்கள் அப்ரோச் பண்ணுறது, அதுலேயே ஒரு கன்ஃபியூஷன் ஆகுதே அப்படின்ற அந்த பையன் கேட்டதுக்கு இவர் எதுவும் சொல்லியாம். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து கிளம்பும் போது அந்த பையனை கூப்பிட்டாராம், இங்கே வாப்பா அப்படின்ட்டு. அந்த அவரோட வாழ்க்கை வரலாறுல வேறு ஒருத்தர் எழுதியிருந்தாங்க, அவர் எழுதியிருக்காரு இந்த பெர்ஸ்பெக்டிவில். அந்த பையனை கூப்பிட்டு அந்த பையன்கிட்ட சொன்னாராம், நீ வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோவேன், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினச்சிக்கோங்க, அப்படி உனக்கு ஒரு தாட் இருந்துச்சுன்னா சுகிசிவம் அவர்களோட ஸ்பீச்சை கேளு. நீ வாழ்க்கையில் நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக குட்டி குட்டி சந்தோஷங்களை அனுபவிச்சுக்கிட்டு அதை ரசிச்சுக்கிட்டு அதை வேல்யூ பண்ணுற அந்த மனப்பான்மையை வளர்த்திக்கணும். நம்மளை சுற்றி இருக்க நம்மளுக்கு கொடுக்கப்படுற கஷ்டங்கள் கூட ஒரு விதத்தில் நம்மளுக்கு பிளஸ்ஸிங் தான் அப்படிங்கிற அந்த பக்குவம் உனக்கு வரணும் அப்படின்னா நீ என்னோடய ஸ்பீச்சஸ் கேளு. அதாவது நீ வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னா அவர் ஸ்பீச்சை கேளு, நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும்னா என் ஸ்பீச்சை கேளு அப்படின்னு போயிட்டு வராமா. இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒன்று கவனிச்சிருக்கீங்களா, இந்த உலகத்தில் நம்ம எந்த பாயிண்ட் எடுத்தாலும், என்ன கருத்து எடுத்தாலும் அதில் சப்போர்ட் பண்ணுறக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, அதை அப்போஸ் பண்ணுறக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. இப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவில் எங்கேருந்து வருது? மனிதர்கள்கிட்ட இருந்து. அது எப்படி எந்த கருத்து எடுத்தாலும் அதை சப்போர்ட் பண்ணுற ஒரு 100 பேர் இருக்காங்க, அதை அப்போஸ் பண்ணுற ஒரு 100 பேர் இருக்காங்க. அப்போ இந்த உலகத்தில் சரி தப்பு அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட ப்ளே கிரவுண்டுக்குள்ளே, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கல்ச்சுரல் வேல்யூஸ்குள்ளே, நமக்கு கொடுக்கப்பட்ட அம்மா அப்பாக்குள்ளே, நமக்கு கொடுக்கப்பட்ட ஹெரிட்டேஜ்குள்ளே, நமக்கு கொடுக்கப்பட்ட பழக்க வழக்கங்கள், ஃப்ரெண்ட்ஸு, லவ்வரு, சொந்தக்காரங்க, நம்மளோட கேம், நம்மளோட கிரவுண்டுக்குள்ளே நம்ம சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய அனைத்துமே மற்றவங்கள ஹர்ட் பண்ணலன்னா நல்ல விஷயம், மற்றவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சு நீங்கள் பண்ணிங்கன்னா அது தப்பான விஷயந்தான். ஏன்னா உங்களை டிபெண்ட் பண்ணி சில பேர் இருக்காங்க, நீங்கள் சில பேர்த்த டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க. நம்ம பண்ணுறது அவங்களையே ஹர்ட் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை பண்ணி பிரயோஜனமே இல்லை. அது ஒன்று. அதையும் தாண்டி உங்களோட சோலுக்கு அது ரொம்ப டெஸ்ப்ரேட்டாக தேவைப்பட்டுச்சுன்னா, பீட் எனி ஹேபிட் நான் சொல்கிறேன், உங்களை சுற்றி இருக்கவங்கள நீங்கள் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கவங்கள அந்த மைண்ட் செட் ஆக்கி அது கம்ஃபர்டபுள் படுத்தி, நான் இந்த லிமிட்டில் இருந்துக்கிறேன், நான் இப்படி இருந்துக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த விஷயம் நான் பண்ணணும், உன்னை ஹர்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சால் அதை சொல்லி பேலன்ஸ் பண்ணி ஹியூமன் எமோஷன்ஸ் கூட கனெக்ட் ஆகி ட்ராவல் பண்ணி, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும், ஸ்ட்ரகிள்ஸாக தான் இருக்கும். பட் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் தான் லைஃபே அப்படிங்கிறேன். நிறைய விஷயம் இங்கே காம்ப்ளிகேட்டட் தான். என்ன யோசித்தாலுமே ஆக்சுவலாக இப்போ காம்ப்ளிகேட்டடாக தான் படுது எனக்குலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்னு யோசிச்சா காம்ப்ளிகேட்டடாக படுது. அம்மா அப்பா பையன் ரிலேஷன்ஷிப்பே எனக்கு இந்த ஆங்கிளிலேருந்து பார்க்கும்போது அந்த பேலன்ஸ் எப்படி இந்த ஜென்ரேஷனுக்கும் அந்த அம்மா அப்பா அந்த பேலன்ஸுக்கும் அவங்களோட ஆசைகளுக்கும் ஆனால் இந்த ஜென்ரேஷனில் இருக்க மற்றவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க, நம்ம இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய யோசிச்சு என் முடி கொட்டினதான் மிச்சம். அது அவ்வளோதான். அது மறுபடியும் கொண்டு வந்துடலாம். என்னத்தை மிஞ்சி போனால் டெய்லி 2 பெரிய நிலைக்கு ஒரு கருவேப்பிலை தின்னோம்னா வளரப்போகுது, 1 மாதம் தான். அது வேறு விஷயம் சொல்கிறேன். இருந்தாலும் தடவை சொல்லிட்டு கிளம்புறதுல உங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். இந்த பாட்காஸ்ட்லேருந்து நீங்கள் ஏதாச்சும் டேக்அவே எடுப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரில, ஆனால் கன்ஃபார்ம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த நிம்மதியோடு நான் கிளம்பிக்கிறேன். டடா பை.